Hi all, welcome back to our channel Englishmine. I am Sharfudeen, who draws the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாமாங்க. அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இது நமது குறிக்கோளை அடைவதற்காக வரக்கூடிய எய்ம் வீடியோ நம்பர் 17 கேன் பார்ட் 3. அதாவது கேனோட யூசேஜ் மொத்தம் 4 இருக்கு. அதுல ஒன்று பிரசன்டபிலிட்டி, நிகழ்கால இயலும் தன்மை. ரெண்டாவது ஃபியூச்சர் எபிலிட்டி, வருங்கால இயலும் தன்மை. இது ரெண்டை பற்றியும் முந்தைய வீடியோக்குள்ள பார்த்துட்டோம். அதாவது கேன் பார்ட் 1ல பிரசன்ட் எபிலிட்டியை பற்றியும், கேன் பார்ட் 2ல ஃபியூச்சர் எபிலிட்டியை பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். சுருக்கமாக, ஒருவரிடம் அல்லது ஒன்றிடம் ஒரு செயலை செய்ய இயலும் தன்மை எபிலிட்டி இருக்கிறது எனும்போது அதை வெளிப்படுத்த கேன் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் கேனுடைய முதலாவது யூஸ், பிரசன்ட் எபிலிட்டி. அடுத்து ரெண்டாவது யூஸ், ஒருவரிடம் அல்லது ஒன்றிடம் ஒரு செயலை செய்ய இயலும் தன்மை எபிலிட்டி இருக்கும் எனும்போது அதை வெளிப்படுத்த கேன் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் கேனுடைய இரண்டாவது யூஸ், ஃபியூச்சர் எபிலிட்டி. அடுத்தது கேனுடைய மூணாவது யூஸ், பெர்மிஷன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கேன் பார்ட் 3 என்கிற இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது கேனோட யூசேஜ் மொத்தம் 4. அதில் 1, 2 முதல் இரண்டும் எபிலிட்டியை பற்றி குறிப்பது. பிரசன்ட் எபிலிட்டி, ஃபியூச்சர் எபிலிட்டி. ஒருவரிடத்தில் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய எபிலிட்டி, வருங்காலத்தில் இருக்க போகிற எபிலிட்டி. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோனுடைய பார்ட் 1 பார்ட் 2ல விளக்கமாக பார்த்துட்டோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் என்பதையும் உதாரணங்களோட அந்த வீடியோக்குள்ள பார்த்தோம். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் பிரசன்ட் வெர்ப், V1 வெர்ப். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 3ல கேனுடைய மூணாவது யூஸ், பெர்மிஷன். அதாவது ஒரு செயலை செய்ய ஒருவருக்கு அனுமதி கொடுக்கிற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு செயலை செய்ய ஒருவருக்கு அனுமதி கொடுக்கிற பொழுது கேன் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் போகலாம், நீங்க போறதுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல கேன் பயன்படுத்தலாம். மாணவர்களே, நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம். இங்கே ஆசிரியர் மாணவர்களுக்கு அவரது கேள்விகளை கேட்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். இங்கேயும் கேன் பயன்படுத்தலாம். இதுபோல ஒரு செயலை செய்ய ஒருவர் மற்றவருக்கு அனுமதி கொடுக்கிற பொழுது கேன் பயன்படுத்தலாம். சரி, கேனுடைய 1வது யூசேஜ், 2வது யூசேஜ், பிரசன்ட் எபிலிட்டி, ஃபியூச்சர் எபிலிட்டி, அவைகளுடைய ஸ்ட்ரக்சர் இது. அடுத்து 3வது யூசேஜ், பெர்மிஷன். இதனுடைய ஸ்ட்ரக்சர் அதுவும் இதுதான். உதாரணமாக, சப்ஜெக்ட் யூ, அடுத்தது கேன், அது அப்படியே இங்க வந்துருச்சு. அடுத்தது பிரசன்ட் வெர்ப், கோ. இது ஒரு பிரசன்ட் வெர்ப். யூ கேன் கோ, நீங்கள் போகலாம். யூ கேன் கோ, நீங்கள் போகலாம். நீங்கள் போவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன், அல்லது நீங்கள் போவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இன்னொரு உதாரணம், யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு ஆசிரியர் அனுமதி வழங்கிவிட்டார், அல்லது யாரோ நீங்கள் கேள்வி கேட்பதற்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள், நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம் என்று அர்த்தம். இப்போ இந்த வடிவம் இந்த 2 வாக்கியங்களிலும் இருப்பதை பார்க்க முடியும். சப்ஜெக்ட் கேன், பிரசன்ட் வெர்ப். சப்ஜெக்ட் யூ, கேன் 2 சென்டென்ஸ்லையும், கோ, ஆஸ்க், பிரசன்ட் வெர்ப் கேனை தொடர்ந்து வந்திருக்கிறது. 1வது சென்டென்ஸ், நீங்கள் போகலாம். 2வது சென்டென்ஸ், நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம் என பெர்மிஷன், அனுமதி கொடுக்கிற பொருளில் கேன் பயன்படுவதுதான் அதனுடைய 3வது யூசேஜ். ஆக கேன், எபிலிட்டி, பெர்மிஷன் இரண்டையும் குறிக்க பயன்படும். எபிலிட்டியை வைத்து எக்ஸசைஸ் வீடியோ
ஏற்கனவே தனியாக போட்டாச்சு. அடுத்தது இந்த வாக்கியங்களை போல பெர்மிஷன் அனுமதியை காட்டக்கூடிய வாக்கியங்கள் வைத்து ஒரு எக்ஸசைஸ் வீடியோ இனிமேல் வெளியாகும். அதனுடைய லிங்க் மேலே. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரும். அது என்ன? கேன் வைத்து வரக்கூடிய வாக்கியம் எபிலிட்டியை குறிப்பதற்காக வந்தாலும் சரி, அல்லது பெர்மிஷனை குறிப்பதற்காக வந்தாலும் சரி, அதனுடைய வடிவம் ஒரே வடிவம்தான். சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் இப்படி தான் இருக்கும். அப்படிங்கும்போது யூ கேன் கோ இந்த வாக்கியம் எபிலிட்டியை குறிக்கக்கூடிய அர்த்தத்தில் நீங்கள் போக முடியும் என்ற அர்த்தத்தில் வருகிறதா, அல்லது பெர்மிஷனை காட்டக்கூடிய வகையில் நீங்கள் போகலாம் என்கிற அர்த்தத்தில் வருகிறதா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கான பதில் கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், சந்தர்ப்பத்தை வைத்து தெரிந்து கொள்வது. இந்த வாக்கியம் இந்த அர்த்தத்தில் வருகிறதா அல்லது இந்த அர்த்தத்தில் வருகிறதா என்பதை சந்தர்ப்பத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டும். உதாரணமாக இந்த சென்டென்ஸை பாருங்க. யூ கேன் கோ டு கிரெமட்டோரியம் அட் 1 AM. கிரெமட்டோரியம்னா சுடுகாடு, பிணத்தை எரிப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு பேர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய யூ கேன் கோ இதனுடைய அர்த்தம் பெர்மிஷன் என்ற பொருளில் வருகிறதா அல்லது எபிலிட்டி என்ற பொருளில் வருகிறதா? எப்படி எடுத்துக்கொள்வது? பெர்மிஷன் என்கிற அர்த்தத்தில் எடுத்துக்குவோம். உதாரணமாக ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், யூ கேன் கோ டு கிரெமட்டோரியம் அட் 1 AM. நீங்கள் இரவு 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு செல்லலாம். அதாவது நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு நான் அனுமதி தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்னது, ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி தெரியலா? யார் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டது? அந்த அனுமதியெல்லாம் வேணா, நீங்களே வச்சுக்கோங்க, ஆளை விடுங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஏன்? இந்த இடத்துல பெர்மிஷன் அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய இந்த அர்த்தம் பொருந்தாது. அப்போ இந்த இடத்துல எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்வது? நீங்கள் தைரியமான ஆள், உங்களால் ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக முடியும் என எபிலிட்டியை குறிக்கிற நீங்கள் போக முடியும் என்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவே யூ கேன் கோ டு கன்சல்ட் த டாக்டர் நவ். இந்த சென்டென்ஸை எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வது? பெர்மிஷனா எபிலிட்டியா? நீங்கள் போகலாம் என அர்த்தம் கொள்வதா அல்லது நீங்கள் போக முடியும் என அர்த்தம் கொள்வதா? கான்டெக்ஸ்ட், சந்தர்ப்பத்தை வைத்து முடிவு செய்ய வேண்டும். ஹாஸ்பிட்டலில் நர்ஸை கூப்பிடுவாங்க, டாக்டர் ஃப்ரீயாக இருக்காரு, இப்போ நீங்கள் போகலாம். யூ கேன் கோ டு கன்சல்ட் த டாக்டர் நவ். இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நீங்கள் போகலாம் என்ற அர்த்தம் தான் பொருந்தும். இதைத்தான் கான்டெக்ஸ்ட், சந்தர்ப்பத்தை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த 1வது சென்டென்ஸ் யூ கேன் கோ டு கிரெமட்டோரியம் அட் 1 AM இது எபிலிட்டியை குறிக்கிறது என்பதையும், 2வது சென்டென்ஸ் யூ கேன் கோ டு கன்சல்ட் த டாக்டர் நவ் இது பெர்மிஷன் என்கிற பொருளில் வருகிறது என்பதையும் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், சந்தர்ப்பத்தை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. அவ்வளோதான். கடைசி ஒரு விஷயம், கேனுடைய யூசேஜ் 1, 2, 3 மூணும் பார்த்தாச்சு. அடுத்ததாக 4, அது என்ன? 4வது. முதல்ல இந்த 3ஐயும் தெளிவாக கற்றுக்கொள்வோம், இதில் தெளிவாக இருப்போம். அடுத்த பிறகு தேவை ஏற்படும் பொழுது அதனுடைய 4வது யூசேஜ் என்ன என்பதையும் பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாரும் பயன்படுவதற்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், எழக்கூடிய கேள்விகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நமது இங்கிலீஷ் மீடியம் சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உடனடியாக உங்களை வந்து அடைவதற்காக யாராவது நமது இங்கிலீஷ் மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன். சந்திப்போம்.